அப்பா அம்மா 2 பேரும் பயந்து போய் இருக்காங்க அன்பு. நீ எங்கேயோ இருக்க, பாவம் அவங்க எங்கேயோ தூரத்தில் இருக்காங்கல்ல, அதான். யாழினி ஃபோன் பண்றா? சொல்லு யாழினி. அண்ணா நீ எங்க இருக்க? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அண்ணா அவசரத்துல ஹால் டிக்கெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமா ப்ளீஸ்? ஏய், இங்க நாங்களே டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னால டக்குன்னுலாம் வர முடியாது. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. ஐயோ அண்ணா, இன்னும் 45 மினிட்ஸ்க்குள்ள எக்ஸாம் ஹால்குள்ள போய் ஆகணும்னா. ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்கண்ணா. இங்க இருந்து போக ½ அன் ஹவர், வர ½ அன் ஹவர் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீடு பக்கம் தானே, நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்லைன்னா என்னால எக்ஸாம் எழுத முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா. யாழினி புரியாம பேசாத. எப்ப வேணாலும் டாக்டர் கூப்பிடுவாங்க. நான் வர்றது கஷ்டம். நீ அம்மாவை கால் பண்ணி எடுத்துட்டு வர சொல்ல. அம்மாக்கு கால் பண்ணிட்டேன், அவங்க எடுக்க மாட்டாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் எடுத்துட்டு வாண்ணா. ஏய், எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும்னு தெரியாது உனக்கு? அண்ணா ப்ளீஸ் நான் எடுத்துட்டு வாண்ணா. சரி நீ வை, நான் அம்மா கால் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு அன்பு? இந்த கோல்முட்டி ஹால் டிக்கெட்டை மறந்துட்டாலாம். ஃபோன் பண்ணி என்ன எடுத்துட்டு வர சொல்றான். சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு போய் கொடுக்க சொல்லலான்னு பார்த்தா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க. சரி அதனால என்ன அன்பு, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. ஆனந்தி, உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதுவும் இல்லாம டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு முன்னாடிதான் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு டாக்டர் என்னை கூப்பிடுறதுக்குள்ள நீங்க போயிட்டே வந்துடலாம் அன்பு. எனக்கு ஒன்னும் இருக்காது அன்பு. என்னைய விட யாழினி படிப்பதே முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க அன்பு. அன்பு, யாழினிக்கு போன் போட்டு பயப்படாதன்னு சொல்லுங்க. போன் பண்ணுங்க. அண்ணா. ஏய் கோல்முட்டி, நான் ஹால் டிக்கெட் எடுக்க தான் போறேன். எடுத்துட்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆகாம இரு, சரியா? தேங்க்ஸ்ண்ணா, சீக்கிரம் வந்துடுண்ணா. ஆனந்தி, நிஜமாவே நான் போகணுமா? கவலைப்படாதீங்க, இது முக்கியமான விஷயம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்களெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துருவீங்க. போங்க அன்பு. சரி ஓகே, நீ பத்திரமா இரு. மேடம் நீங்க உள்ள வாங்க. ஆல்மோஸ்ட் கியூர் ஆயிட்டீங்க. இருந்தாலும் இன்னொரு 10 டேஸ் டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க மேடம். 10 டேஸ் கழிச்சு வந்து பாருங்க. டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்றேன். சரிங்க மேடம். வரேன். வாங்க. தீபிகா, பேஷண்ட்ஸ் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் டாக்டர். ஆனந்தி மட்டும் இருக்காங்க. அவங்கள வர சொல்லு. ஓகே டாக்டர். டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. ஆமா, உங்க கூட வந்து வரீங்க? அது அவர் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு வெளியே கிளம்பி போயிட்டாரு. என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? டாக்டர் நேத்தே அவரை கூட கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இல்லைங்க, நெசமாவே அவருக்கு ஒரு முக்கியமான வேலை, அதையும் போயிட்டாரு. இதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? தீபிகா, என்ன சத்தம்? பாருங்க டாக்டர், இவங்களை கட்டிக்க போறவரு கடைசி நேரத்துல ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. சரி பரவாயில்ல, அவங்கள உள்ள வர சொல்லு. வாங்க. இந்தாருங்க, அப்படியெல்லாம் ஒத்தையில விட்டு போறவர் இல்ல அவரு. அப்புறம் ஏன் போனாரு? வாங்க. வாமா உட்காரு.
டாக்டர் மேடம், இந்த நர்ஸ் என்னன்னே தெரியல. காலையில இருந்து என்கிட்ட சிடுசிடுனே இருக்காங்க. இந்த பாருங்க தீபிகா, இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. நீ உட்காரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அடிக்கடி மயக்கம் வரும்னு சொன்னியே, எப்போல இருந்து இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? சரியா சொல்லணும்னா 2 மாசமா இருக்கும் டாக்டர். 2 மாசமாவா? அப்போ இந்த மாசம் மாசம் நடக்க வேண்டிய விஷயம்லாம் நடக்கலையா? ஏமா, 2 மாசமா ஒரு விஷயம் நடக்கலன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிக்கிறது இல்லையா? எங்க அம்மா கிட்ட நான் இத பத்தி சொன்னேன். சரியா தூக்கம் இல்லாம உடம்பு சூடாயிருச்சுன்னா தள்ளி போகும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு கசாயம் குடின்னு சொன்னாங்க. நானும் குடிச்சேன். அதுக்கு பிறகும் வரல. என்னைய என்ன பண்ண சொல்றீங்க? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் என்ன நடந்துற போகுதுன்னு ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கீங்க. உங்களை மீறி ஒரு வேகத்துல சில விஷயம் நடக்கும். அப்ப கவனமா இல்லாம இருக்கிறது கூட ஏத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இத்தனை நாள் பிரச்சனையை வளர விட்டுருக்கீங்க பாருங்க. அதுதான் இப்ப சிக்கலா வந்து நிக்குது. சரி, இதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? டாக்டர், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா விளங்கல. மயக்கம் போட்டு விழுந்ததை பத்தி சொல்றீங்களா? அதே ஏற்கனவே சொல்லி போட்டேனே. ஐயோ, அத பத்தி இல்லம்மா. சரி, உன் கூட வந்தாருல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, ம், அவரோட உனக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? அது நான் இங்க சென்னைக்கு வந்ததுல இருந்தே நல்ல பழக்கம்தேன். ஓ, அவர் எப்படி, நல்லவரா? ஆ, அவரு ரொம்ப நல்லவரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்காரே, அதான் கேட்டேன். அது அவர் தங்கச்சி பரீட்சைக்கு உள்ள போக ஏதோ ரசீதை மறந்து வச்சுட்டு போயிருச்சான். பாவம், ஃபோன் பண்ணி பதட்டமா கேட்டுச்சு. அவர் போகலந்தேன் சொன்னாரு. நான் தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். அதெல்லாம் சரி, நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க தானே கூப்பிட்டீங்க. ஏன் அன்புவை பத்திலாம் விசாரிக்கிறிய? எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிருங்க டாக்டர். எனக்கு என்ன பிரச்சனை?